நாம் வந்து கஷ்டத்துக்கு மட்டும்தான் அம்மாவா நமக்கு? ஏன் நாம் அனுபவிக்கிற சுகங்கள் சந்தோஷங்கள்லாம் அம்மானால வரலையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா எந்த தொண்டனையும் பசியோடு விடுறதில்ல, எந்த தொண்டனையும் இருப்பிடம் இல்லாமல் ஆடை இல்லாமல் அவமானப்படுறதுக்கு விடுறதில்லை. எல்லா தொண்டனையும் நிம்மதியான தூக்கத்தில் வச்சுருக்கிறேன்னு 3 வரங்களை கேட்காமலேயே தொண்டர்களுக்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த வரம் கொடுத்த அம்மாவுக்கு இதுக்கு மேலே உலகத்தில் என்ன சொத்து வேணும், என்ன செல்வம் வேணும்? நிம்மதியாக உணவு, பசிக்கு உணவு, நிம்மதியான உறக்கம், இருக்க ஒரு இருப்பிடம். இதுக்கு மேலே உணவு விட இருப்பிடத்துக்கு மேலே உலகத்தில் என்ன கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நம்மளுடைய ஆசைகள் அளவில்லாமல் போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட என்ன காரணம்னு சொன்னால், அம்மா மேலே இருக்கிற நம்பிக்கையை முழுமையாக மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் பக்தனும் அம்மாக்கிட்ட நம்ம போய் இத்தனை கோடி பேர் இருக்கிறான், இந்தியாவில் 170 பேர், உலகம் பூரா இத்தனை பில்லியன் இருக்கிறான். இதில் எல்லாருக்கும் அம்மாவுக்கு தெரியுதா? இன்றைக்கி எல்லோரும் அம்மாவை பார்க்க முடிஞ்சுதா? அதான் அம்மா சொல்லிச்சு, ஏற்கனவே அருள்வாக்கில் சொன்னதை சொல்கிறேன். அடிகளாரை பார்த்திருக்கிறேன் என்பது பெரிய பெருமை, அடிகளாருடைய பாதம் தொட்டிருக்கிறேன் என்பது உன் பரம்பரைக்கே அழியாத பெருமை. அப்படி நம்ம அடிகளாரை பார்த்திருக்கிறேன், அடிகளாருடைய பாதம் தொட்டிருக்கிறேன்ங்கிற 2 பெருமையும் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு இன்னும் நாம் ஒன்றும் பெருமைகளுக்காக நம்ம எதை அணைய துடிக்கிறோங்கிறது எனக்கே தெரியல. நம்ம தொண்டர்கள் பக்தர்கள் எல்லாமே குறைவர நிறைவான இந்த செல்வத்தை அடைஞ்சவங்க. இதை வந்து நம்ம முதல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். பக்தின்னு சொன்னால் நம்ம எடுத்துகிட்டு போகிறவங்க முதல்ல தாங்கள் நிறைவாக இருக்கிறோங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நாமளே 1008 சந்தேகங்களோடவும் 1008 பிரச்சனைகளோடவும் அம்மாவை கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட சொன்னோம்னா அது எப்படி இருக்கு? உப்புக்கு தேவையான அளவு கலந்தால் மட்டும்தான் அது உணவை சாப்பிட முடியும். நாம் உள்ளுக்குள்ளே இத்தனை உப்பை வச்சுக்கிட்டு எனக்கு அம்மா இது செய்யலை, எனக்கு அம்மா அது செய்யலை அப்படிங்கிற ஒரு பேராசையோடு நிராசையோடு இருந்தோம்னா நாம் எடுத்து தொண்டர்களுக்கு பக்தர்களுக்கு இது அடிப்படையான தேவை. நான் கும்பிடுகிற உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு துரோகம் செய்தாலும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை எதிர்த்து நின்றாலும், நான் வணங்குகிற குரு, நான் வணங்குகிற இந்த அம்மாங்கிற இந்த தெய்வம் என்னை ஒருபோதும் கைவிடாதுங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வரணும்.